கலை. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. அந்த மதுரை மாணவன் கோயம்புத்தூர் பக்கம் கந்தமகுபாளையமே பண்ணியமாகிவிட்டது. சரி சரி. உடனே தன் மெஞ்சாதி பாலமால சரி தன் தகப்பன் ஒப்படைச்சிட்டு அப்பா அப்பா நம்ம நாடு பஞ்சமாயி போச்சு. நம்ம நாடு பஞ்சமாயி போச்சு. அதாவது நம்ம எங்க போறேன் பொழப்புக்காக மைசூர் தசரா திருவிழா நடக்கு. ஏன்னா இவன் முதலியார் வம்சத்தை சேர்ந்தவன் பாத்தீங்களா, அவனுக்கு ஜவுளி வியாபாரம் தான். வியாபாரம்னு பார்த்தா ஜவுளி வியாபாரம். ஆமா. ஊருக்குள்ள நாட்டுக்குள்ள பஞ்சம். ஆமா. யாரும் நான் கையில காசுங்க தான் துணிமணி எடுப்பாங்க. கண்டிப்பா. இங்க நாடே பஞ்சமா கிடக்க என்ன செய்ய முடியாது. அப்ப நம்ம இந்த ஊர்ல பொழப்பு பார்க்க முடியாது. நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தா கஞ்சி குடிக்க முடியாது. என் பொண்டாட்டியை நீங்க பாத்துக்கோங்க, நான் பிழப்புக்காக வெளியூர் போறேன் அப்படின்னு சொல்லி மைசூருக்கு போறான் சித்தையன். பத்திரமா பாத்துக்கோங்க. கண்கலங்காம நான் ஓயாம குச்சி குத்துவானோ. அதான் நம்ம தங்கச்சி எப்படி பாதுகாப்பா பாப்பீங்களோ, உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தா எப்படி பாப்பீங்களோ அதே மாதிரி இந்த பிள்ளைய நீங்க பாத்துக்கோங்க. மருமகளை பாத்துக்கோங்க. ஆமா, உங்க மருமகளை பாத்துக்க சொல்லி கட்டி ஒப்படைச்சுட்டான் அவன் சொல்லிட்டு அதே மாதிரி கன்னியப்ப முதலியார கூப்பிட்டு அப்பா அந்த பிள்ளை நம்மளை நம்பி இந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்துருச்சு. அவன் நான் தான் தஜ்ஜம்னு வாழ்ந்தா. இப்ப நானும் அவளை விட்டுட்டு வெளியூருக்கு வேலைக்கு போறேன். நீங்க அவளை பெத்த மக மாதிரி பாத்துக்கோங்க. அவளை கூப்பிட்டு உன்னை பெத்து வளர்த்த தகப்ப மாதிரி இவரை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் வீட்டுல விட்டுட்டு இவன் மைசூர் தசரா திருவிழாவுக்கு போயிட்டான். காலையில அதிகாலையில கிளம்பியாச்சு. ஆமா. போன உடனே இந்த கன்னியப்ப முதலியார் என்ன செய்தாரு? கண்ணை என்ன உள்ளவரா சித்தையன் தாகப்பனாரி கன்னியப்ப முதலியார் மாறுவார்களை கண்ணி மீசை மோகம் கொண்டாரி கணிதாமத்திலே கண்ணபெண்ணை என்று சொல்லி கட்டழகி போல கையை தேடத்தாரு மாறு மகளை கையை தேடத்தாரு ஐயா கையை தேடத்தாரு மாறு மகளை கையை தேடத்தாரு கையாலையா போவதினாலே பாலமா பொண்ணு
இருட்டாச்சு. லைட் ஆனா போதும் இருட்டாத்தான் இருட்டாச்சு. இந்த மாதிரி கோயில் போனா லைட் கட்டிடுவாங்க. அது வீட்டுக்குள்ள இருட்டாத்தான் கிடக்கும். ஆமா இருட்டா இருந்துச்சு. தெருவுலயும் லைட் இல்லைன்னா அந்த நேரம் பார்த்து என்ன செஞ்சாரு? அப்படி நைட் 12 மணிக்கு போய் 12 மணிக்கு இருக்க ரூம் போய் தட்டினார். அந்த கதவை தட்டினார். அடியே பாலாமா தட்டதுக்கு எந்திக்கலையா? தட்ட எந்திக்காது. கொஞ்சம் லேட்டா தான் எந்திப்பா. அவ தூங்கிட்டா. நல்லா தூங்கிட்டா. அசந்து உறங்கிட்டா. ஆமா சரி. அப்படி தூங்குன உடனே எப்படி கூப்பிடாரு? சத்தமா கூப்பிட்டா அக்கம் பக்கம் கேட்டுக்கிடும். யாரும் வந்துருவாங்க. இவருக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் மனசுக்குள்ள இருக்கு. ஆமா அப்படியே சத்தமா கூப்பிட்டா வந்துருவாங்க யாரும். ஆமா அப்படின்னு சொல்லி சரி அவர் எப்படி பைய கூப்பிடுறாரு எப்படின்னு பாலாமா எப்படி அதான் துறவை போட்டு துறப்பாங்களா? மெதுவா துறப்பாங்க. இல்லடா அந்த ஓட்ட வழி கூப்பிடுறாரு. ஓ அந்த ஓட்ட வழியா கூப்பிடுறாரோ? அந்த சின்ன ஓட்ட வழியா எப்படி கூப்பிடுறாரு? எப்படி பாலாமா? அடுத்த வீடு கேட்க கூடாது. அப்படி கூப்பிட்ட உடனே சரி இந்த பாலமாளுக்கு ஏதோ சவுண்ட் சத்தம் கேட்க சொல்லி பையன் வந்தான். எதிர்த்து வந்து பார்த்தா வந்த உடனே நம்ம மாமா சத்தம் மாதிரி இருக்கு. அப்படி சொல்லி கதவை திறந்து பார்த்தா இவர் மாமா நிக்காரு. கன்னியப்ப மோதியார் நிக்காரு. கொல்லியப்ப தான் நிக்காரு. அதான் ஆமா நடுக்காமத்துல அப்படிதான் தெரியும். அப்படி நிக்க உடனே என்ன மாமான்னு கேட்டான். என்ன மாமா செய்து? ஆமா என்ன மாமா வேணும் அதான் அப்படின்னு கேட்ட உடனே மருமகளை கொஞ்சம் தண்ணி வேணும்னு சொல்லியிருக்காரு. தண்ணி வேணும் கேட்டிருக்காரு. ஆமா அப்ப பார்த்தா இவர்கிட்ட கவனம் இல்லை. அதானே அவர் கள்ளத்தோட கேட்காரு. செம்புல தண்ணியை கொண்டு இந்தாங்க மாமான்னு நீட்டுனா என்ன செய்யணும்? தண்ணி வாங்கி குடிச்சிட்டு எங்க போய் படுக்கணுமோ அங்க போய் படுக்கணும். அந்த பாலம கையை பிடிச்சி விட்ட உடனே அதாவது செம்பு வாங்கி தண்ணியை குடிக்கிறதுக்கலாம் பாலமக்கா கையை எழுந்தாரு. யானே கன்னியப்ப மோதியாருக்கு வயசு எத்தனை? வயசோ 82 வயசு. 82 வயசு. கால் நடுக்கம் கை நடுக்கம் உள்ள காலம். அதான் செம்ப பிடிக்கிற போது கையை பிடிச்சிருப்பாரு. அதெல்லாம் ஒரு போட்டோ எடுத்து கிடந்தானையா? கையை பிடிச்சி இழுத்த உடனே அவருக்கு 60க்கு மேல கிருகிருப்பு. ஆமா நீசன் அரைச்சாலும் ஆசை நரைக்கலைன்னா ஆமா மகன் குடும்பத்தை கெடுக்கிறது மாதிரி ஒரு கதையை பண்ணிட்டாரு. அதாவது மருமகன் அவராலும் 3 கொலை நடக்குது. ஆமா எப்படி தெரியுமா? எப்படி அவ அப்படி கையை பிடிச்சி எடுத்த உடனே கையெழுத்தவனாரு. ஆமா அந்த மாமனாரை பார்த்து மருமக எப்படி பலவந்தமா வயதா தெரியுமா? எப்படி வயதா? வயதான காலத்திலே மருமகள் வையாலையா கோவத்தினாலே பாலம்மா பொண்ணு வையாலையா கோவத்தினாலே வையாலையா கோவத்தினாலே பாலம்மா பொண்ணு வையாலையா கோவத்தினாலே மருமகள் இடந்தடிய வம்பு செய்யுது. என்ன மாமா வேலை? உங்களுக்கு என்ன மண்ட மூளை குழம்பி போச்சு? வறண்டு போச்சா உங்க மூளை? அதாவது உங்களுக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? மகனுக்கு தான் என்ன கேட்டீங்க? அதான் உங்களுக்கு கட்டல. என்ன கட்டல? ஆமா இப்படி தவறான நடந்தேன்னு சொன்னா என் முருகனுக்கு மைசூருக்கு லெட்டர் போட்டு விட்டு என் முருகனை வர சொல்லி. அந்த காலத்துல போன் கிடையாது. கடுதாசி தான் போடணும். ஆமா உடனே உங்க மகனுக்கு மைசூருக்கு கடுதாசி போட்டுருன்னு சொல்லிட்டான். லெட்டர் போட்டு விட்டு சொன்ன வர சொல்லி உங்களை உடனே கொலை செய்ய சொல்லிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிக்கை பாரமா மிரட்டுனா ஏன்னா இனிமே கிட்ட வரக்கூடாது நினைச்சு சரி அப்படி சொன்ன உடனே இவருக்கு கல்ல எண்ணமாயி போச்சு. என்னது நம்ம மகனுக்கு லெட்டர் போட்டு விட்டாங்க. பதட்டமாயி நம்ம மகன் கோபக்காரன் வந்து கொலை செஞ்சாருவானே. ஆமா கண்டிப்பா கொலை செய்வான். இப்ப இந்த ஊருக்கு சேர்ந்தமரம் ஊருக்குள்ள அருள்மிகு ராமசாமி கோயில் கூட திருவிழா நடக்கு. இப்போ 4 இளவட்ட பிள்ளைங்க சண்டை போட்டாங்கன்னா கம்ப தூக்கிட்டு இப்படி சண்டை போடுவாங்க. ஆனா சித்தைய மனம் எப்படி தெரியுமா? பொசுக்குன்னு அருவாளை தான் தூக்குவான். அவ்வளவு பெரிய முன்கோபக்காரன். முன்கோபம் அதிகம். கோபம் அறிஞ்சுதான் அங்க போட்டான்னா ஏமா மகன் வந்து நம்மளை வெட்டி போட்டுருவானே அப்படின்னு மனசுல எண்ணம் கொள்ளுவாரு. அவ லெட்டர் போட்டு விடும்போது நம்ம முந்தி லெட்டர் போட்டு விடுறோம். முந்தி அடிக்காம தந்தி. ஆமா தந்தி எப்படி அடிக்கா? எப்படி தெரியுமா? அந்த அந்த மர்மவசனத்தை வச்சு எப்படி சொல்றாங்க தெரியுமா? எப்படி
கோவக்காரன் வந்து கொலை செஞ்சாலும் செஞ்சிருவானே அப்படின்னு சொல்லி மிண்டி அடிச்சா தந்தி மறுபடியும் எப்படி லெட்டர் போட்டு விடுறா தெரியுமா? எப்படி கிரட்டி கிரிக்கு வந்த பெஞ்சாத இடத்துல டெம்பரவரி ஆகி போச்சு. கண்ட ஆண்களோட பேருதா போறா வாரா அங்க நிக்கா இங்க நிக்கா அந்த மூலையில நிக்கா இந்த மூலையில நிக்கா பெருசுல நிக்கா அப்படி சொல்லி அங்க வந்து நேக்க நிக்கா. எதுக்காக இப்படி லெட்டர் போட்டு விடுறாருன்னா அப்படி இவர் மனசுக்கு இணங்கல அப்படின்னு சொல்லி அது மட்டுமா மகன்கிட்ட சொல்லு பயமுறுத்திருக்கா. மகன்கிட்ட சொன்னா என்ன ஆகும்? ஆமா பிரச்சனை ஆகும், கொலையாயிரும். அதனால முந்திக்கிட்டுதான். ஆமா அப்படியே அங்க ஆண்களோட பேருதா போறா வாரா அப்படின்னு மகன் உன் பஞ்சாயத்து நடத்த சரியில்லை என் பேச்சையும் கேட்கறதுக்கும் இல்ல வழி இல்ல. நீ எப்படி உன் பஞ்சாயத்து என்ற ஒப்படைச்சோ அது மாதிரி உன் பஞ்சாயத்து வந்து ஒப்புக்கொண்டு குடிக்கு போ அப்படின்னு சொல்லி நான் சமாளிக்க முடியாது. ஆமா அப்படி லெட்டர் போட்டு விட்டான், கடிதம் போட்டான். அப்படி லெட்டர் போட்ட உடனே அந்த லெட்டரை மகன் சித்தியை எப்படி மைசூர் போகுது கடிதம் எப்படி வாங்கி படிச்சு பார்க்க தெரியுமா? வாங்கி படிக்கிறான். எப்படி தெரியுமா? தகவல் எழுதி விட்ட கடிதத்தை மகன் கைக்கு போய் கிடைச்சது. அப்படி யாரு சித்தேன் போஸ்ட்மான் கொண்டு போய் கொடுக்காரு. கடிதம் வந்திருக்கு. ஆமா கடிதம் கொடுக்காரு. அப்படி கொடுத்த உடனே அவன் வாங்கினான். கடிதத்தை வாங்கும் போது இருந்த சந்தோஷம் பிரிச்சு படிக்கும் போது இல்ல. முத்தா கண்ணீர் ஓடும். ஏன் இல்ல? ஏன் அப்படி? அதாவது முதல்ல அன்புள்ள மகன் சித்தி அப்பா எழுதும் மடல் என்ன வந்தா நீ நல்லா இருக்கியா எவ்வளவு ஓடுதான் நல்லா இருக்கேன். ஆமா நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா கூட போட்டான். அதுக்கு அடுத்து என்ன செய்யலாம்? உன் மெஞ்சாதி நீ ஒப்படைச்சிட்டு போனதுல இருந்து என் பேச்ச கேட்கறதில்ல, என் பேச்சுக்கு மதிப்பு இல்ல. ஆமா அங்க நீதான் இங்க நீதான் ஆண்களோட போறா வாரா அந்த முறையில் நிக்க இந்த முறையில் நிக்கா. அப்படி கொஞ்ச நேரம் நீ பார்த்தா சேர்ந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க. அவன் நடத்த சரியில்லை அப்படி கண்ட போட்டான். அப்படி என்ன அர்த்தம் போட்டு இதை படிச்சு பார்த்த சித்தி அதை படிச்சு பார்த்த உடனே கண்ணீர் வடி புதுக்கல்யாணம் முடிச்சவன் வடிக்காம தானே. ஏப்பா ஒரு அக்கா முகத்துல சொன்னோம்னா இது கடித போட்டான்னு சொன்னா ஆமா முட்டை கடிதம் போட்டா கூட நம்ப மாட்டான். ஆமா ஆனா இது எப்படி தெரியுமா? பெற்றோட தகப்பன் எழுதிதான் கடிதம். அதனால தாப்பப்பட்ட கடிதத்தை முழுமையா நம்புறான். நம்பித்தான் அழுகுறான், நம்புறான். ஆமா அப்படியே நம்பின உடனே சரி அங்க இருந்து எப்படி வேகமா கிளம்பி வரான் தெரியுமா? அழுகை கண்ணீரமாக வெறி பிடிச்சு நிற்கான் சித்தேன். எப்படி பிடிச்சு கோபத்தோடு என்ன செய்யறான் எப்படி தெரியுமா? ஐயா ஏசித்தான் நங்கள் பாதம் மாலை நண்டு பாலமாலை ரெண்டு துண்டா வெட்டிடணும். இப்பேற்பட்ட வைக்காது நம்ம வீட்டு வாசல் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த அங்க இருந்து மைசூர்ல இருந்து வேகமா கிளம்பி வந்தான். சரி வந்த சித்தியன திருக்குள்ள வரான். அதாவது இங்க வரும்போது பாலமாலை பக்கத்து வீட்டுக்காரியும் பைப்புல தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க அடிபம்புல. ஆமா சரி அப்படி தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பாலமாய அடுத்த வீட்டுக்காரி பார்த்து மாப்பிள்ள வந்த மாதிரி இந்த மாப்பிள்ள வராம தெரியுது அப்படிங்கிறா. அப்படின்னா சரி ஏன் போன மாசம் தானே பொறுத்து மைசூர் வியாபாரத்துக்கு போயிருக்கா யாரும் முடிச்சு போறா அது மணி அதுதானே அப்படி சொல்ல என் பக்கத்துக்கே வந்து வந்த உடனே என்னாச்சு? அப்ப நம்ம மாப்பிள்ள போன மாசம் தானே மைசூர் வந்துட்டாரு. உடனே வந்துட்டாங்க பார்க்க முடியாம நம்ம தாலி கட்டி விட்டுட்டு தான் இருக்க முடியலையோ இதே பொட்டம் கட்டிக்கிட்டு தான் வந்துட்டாங்க. என்னமோ ஏதோன்னு சொல்லி நினைச்சு வந்த சித்தியன சந்தோஷமா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு சிறுத்தைகளை கூட்டு போறா.
உட்கார வச்சு அதான் களைச்சு போய் வந்திருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க? அதை சாப்பிடுறீங்களா? இதை சாப்பிடுறீங்களா? ஆசார அவசரப்படுத்தினாலே மாமனார் கையை பிடிச்சு எடுத்த தன் புரிஞ்சுக்கிட்டே என்று சொன்னாலா சொல்லணுமா வேண்டாமா? சொல்ல அது சொல்லணும், சொல்லியிருக்கணும், சொல்லணும். சொல்லல. ஏன் சொல்லலைன்னா அதாவது நம்ம நடந்த விவரத்தை இப்போ சொன்னோம்னா புருஷன் சொன்னோம்னா புருஷன் கோவக்காரன் சாப்பிடமா மண்ணு கட்டுவாங்க, கொண்டு விடுவான், குடும்பம் கட்டும், வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனை வீட்டுக்கு போயிடும், குடும்பத்துக்குள்ள அசிக்கும். ஆமா அப்படின்னு சொல்லி கிழவன் கையை பிடிச்சு மண்ணு கட்டின விவரத்தை சொல்லலாம் அப்படின்னு புருஷன் கிட்ட சொல்லல. அந்த சித்தியனும் ஆமா அதாவது ஏமா என்னமா எப்படி எங்க அப்பா தப்பு தவிர எனக்கு லெட்டர் போட்டு விட்டுருந்தாரு, கடிதம் போட்டிருக்காரு, நீ தப்பா தெரிஞ்சியா? தப்பத்தி நான் செய்தியா விசாரிக்கணும். காப்பனார் போட்டு விட்ட லெட்டர் அத்தாச்சிய மனதை வச்சுக்கிட்டு அந்த கோபத்தோடு ஆமா அந்த சித்தையும் ஆமா பாலமாட்ட அவசரமா சொல்லுவான். என்ன சொன்னா எப்படி தெரியுமா? என்ன நினைக்க தெரியுமா? நினைக்கான் பாலமாலை வெட்டி சொல்லி அசரங்க திட்டம் போட்டு அடியா பாலமா நீ பிறந்த குருநாபாளையத்துல கோயில் கொண்டாடணும் சொல்லி நடக்குது. உங்க அப்பா குருநாபாளையத்துல இருந்து எனக்கு மைசூருக்கு லெட்டர் போட்டு விட்டுருக்காரு. போட்டாரு. அந்த லெட்டர் படிச்சு பார்த்தேன், வந்திருக்கேன், வேகமா வந்திருக்கேன். ஆமா உடனே கிளம்ப குருநாபாளையத்துக்கு கோயில் கூட பார்க்க போறோம். நாளைக்கு திருவிழா, நீ உடனே பிறப்பு. ஆமா அப்படி அவசரமா சொல்லுதான் அப்படி என்று சொன்னான். திட்டம் போட்டு சொன்ன உடனே போது அவ உண்மையா எடுத்துக்கிட்டான், நம்பிட்டா. ஏன் அப்பா ஒரு நாள் உள்ள திருநாள் நம்ம புரிஞ்சு நம்ம அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, தாய் வீட்டுக்கு கூப்பிடுறாரு. பானா பண்ண மட்டும் கிடையாதுனே, ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. உலகத்துல பெண்கள் பண்ண தெரியுமா? தியேட்டர் படத்துக்கு போவோம், கோயிலுக்கு போகணும் சொன்னா போதும், மெதுவா கிளம்புவா. ஆமா லேட் பண்ணிட்டே இருந்தா பொருங்க பூச்சி வர பொது லேட் பண்ணுவா. ஆமா ஆனா புறந்த விட சொன்னா போதும், ஆமா பொதுக்கு கிளம்புவா. ஏன் தெரியுமா? சேலை கட்டு நேரம் ஆகுமா? ஆமா நைட்டோட பசறிவா, நைட்டியோட தாய் வீட்டுக்கு போக ஆசையில. ஆமா அப்படி கூட அவ்வளவு ஆத்திரத்தோட கிளம்புவா. அப்படி இருக்கும்போது அப்படி புருஷன் கூப்பிட்ட உடனே பானமான பெண் தானே. ஆமா சொன்ன உடனே சந்தோஷம். எப்படி சந்தோஷம் புறப்படாத தெரியுமா? என்ன சொன்னா? தாய் வீடு சொல்லி புரியோதர சாதத்தை கட்டி வச்சு அயன் பண்ண சேலைகளை பெண்கள் எடுத்து வச்சு ரெண்டு பேரும் பஞ்சன மத்தியில படுத்திருக்காங்க. சந்தோஷமா படுத்தா. ஆமா படுத்த உறங்கிட்டா. ஆமா அவ உறங்கிட்டா. சித்தியும் படுத்தான். உறங்கினானா அவன் எப்படி உறக்கம் வருமா? பேப்பரார் போட்டு விட்ட லெட்டர் அத்தாச்சி இல்ல மனசுல இருக்கு, புரிஞ்சுட்டே இருக்கு. ஆமா எனக்கு உறக்கம் வரல. ஏமா அப்படியே அந்த அவன் என்ன பாலமா தூங்கிட்டா. இவன் சோரோடு தூக்கி இருக்க பாக்கெட் இருக்கிற எடுத்து அந்த சித்தியும் எடுத்து இடுப்புல சொல்லிக்கிட்டு வச்சுக்கிட்டு அடியா பாலமா எப்படி அப்படி சொல்லி தட்டி ஒதுப்புற உடனே ஆமா அந்த பாலமா படபடத்து துடிச்சு பக்கத்துல வந்துடுறாங்க. என்ன செய்தா தெரியுமா? பாதி ஒரு கத்திலே பாலமா தோண்டி பக்கத்திலே வந்து ஊருக்கு போது பயங்கரமாக போது சொப்பனமும் கண்டேன். பத்தாயிரம் ஒரு ஊருக்கு
புரிஞ்சவனுக்கு பக்கத்துல வந்து நின்று உட்கார்ந்து அதான் நான் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான கனவு கண்டேன். மோசமான கனவு. அந்த சமயம் பார்த்து நீங்க தட்டி உசுப்பலாமா? நான் குறை கனவு தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த பத்தினி பொண்ணு பாராவ சொல்லும் போது என்ன கனவெல்லாம் கண்டே பண்ணி சொல்லுவாங்க. அப்படி என்ன கனவு கண்டேன்? அவங்க ஏமனோ தூதர்களோ என்மையில வந்து மெய்யாளை தெரிந்து போது கனவு கண்டே இருந்த பாடத்தாலே பரவாயில்லை எங்களை இந்த ஒன்றிய ஒரே கிட்டாரே பாடமாலமே ஒன்றிய ஒரே கிட்டாரே அவை ஒன்றிய ஒரே கிட்டாரே பாடமாலமே ஒரே கிட்டாரே ஏவே காலே தூதை எருவமா மூணு பேரும் எருவ மாட்டு வாகனத்துல வந்து என்ன அழைச்சது போல கனவு கண்டாத்தானே. ஏமே காலம் தூதை இந்த மூணு சும்மா வந்தா பரவாயில்ல. ஆமா இந்த மூணு பேரும் எருமையில ஏறிக்கிட்டு வரான். எருவ மாட்டு வாகனத்துல மூணு பேர் ஏறி வரான். ஏமே காலம் தூது மூணு பேர் எருவ மாட்டு வாகனத்துல ஏறி வந்தாங்க. வந்து என்ன அழைச்சது போல கனவு கண்டாத்தான். இதனால நம்ம குடும்பத்துக்குள்ள என்னென்ன சீரழிவெல்லாம் வரப்போகுது நடக்க போகுது தெரியலையே அதான் அப்படின்னு சொல்லுதா. அந்த சொல்லும் போது அந்த பத்தினி பொண்ணு பாரமா சொல்லும் போது அந்த சிட்டியே தாப்பனார் கொண்டு அற்ற அத்தாச்சியை வச்சு அவன் என்ன சொல்லலாம் தெரியுமா? சமாளிக்கிறான். பெண்ணை காலங்காலடி சொப்பனங்காலி சொல்லுவது வெட்டி பேச்சு. உனக்கு இப்ப பித்த உடம்பு கனவு சொல்லி கண்ட நினைக்காத. என்ன ஏமாத்த பார்க்க மனசு குழப்பாத. உடனே கிளம்பு அப்படின்னு நான் ஒன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லி கொண்டாட்டியை சமாளிப்படுத்தலாம். ஆமா அப்படி கூப்பிட்ட உடனே பிறகு கோலான பங்கிலேயே காதலிய நீ பிறந்த கொஞ்ச நேரம் புறப்பட வேணும். சமாளிக்கிறான். சமாளிச்ச பிறகு அப்போ சொல்லி கட்டுப்பட்டு அந்த பாலா பொண்ணு தான் பொண்ணு போவதுக்கு ஒரு கோயில் கூட பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா வா அப்படின்னு உனக்கு போகணும். கனவுலாம் தூரம் மறந்துட்டு தன் புருஷனோட பேச்ச கேட்டு திரும்பி புறப்படுதா. விடாம கூப்பிடுவான். ஆமா சரி இத்தனை இருந்தோம் நம்ம புருஷன் நம்மளை விட மாட்டேன்னு கூப்பிடுவான். ஆமா சரி இருந்தாலும் நம்ம கணவர் தானே. ஆமா நம்மள என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி கடலுக்குள்ள விழுந்தா நம்மளும் விடுவோம். அப்படி கடலுக்குள்ள விழுந்தா சேர்ந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி வரப்படுதா. எப்படி புறப்படுதாரு விட செல்லுகின்ற அது தம்பி அப்படி இல்லடா. அதுக்கு உள்ள வராது. அப்படிங்கும் போது எப்படி புறப்படுதா தெரியுமா? தஞ்சம் என்று பூவெல்லாம் கூடி கொட்டு புறப்பட்டு போற புதுவஞ்சா தேய்த்து குளித்து தலை சீவி பொசுஞ்சூடி பொட்டுக்களை வைத்து அதிகால வெளிவனம் புறப்படணும் சொல்லி புத்தம்புது சேலைகளை கட்டி ரொம்ப சந்தோஷமா புருஷன் கூட புறப்படுது. ஆமா ஆமா அப்படி கூப்பிட்ட உடனே சரி புருஷன் கூட புறப்பட்டு எப்படி ரெண்டு பேரும் போறாங்க தெரியுமா? பத்தாமும் 10 10
சித்தியை முன்னாடி போறான் இந்த பாலமா பின்னாடி போறான் பின்னாடி போற பாலமாளுக்கு 8 வைக்கி இளந்தோடு தைக்கி இன்னொரு காலை எடுத்து வைக்கும் போது கல் தட்டுது அத்தான் நம்ம நல்லா கல்யாணம் முடிஞ்சு வரும்போது முதல்ல மெயின் ரோட் வழி வந்தவி நல்ல பாதையா இருந்துச்சு இப்ப பாதையே தெரியலையே மெயின் ரோட் வழியே நல்ல வழியா கூட்டிட்டு வந்தீங்க வண்டி தடம் இல்ல ஒத்தடி பாதையும் இல்ல ஒத்தடி தடம் இல்ல வண்டி தடம் இல்ல ரோடும் இல்ல கண்ணு முள்ளமா இருக்கு காலத்துக்கு பயமா இருக்கு ஏன்னா 8 வைக்கில இளந்தோடு தைக்கிறது இன்னொரு காலை எடுத்து வைக்கும் போது கல் தட்டுது அப்படின்னு சொல்லி என் காலு ரெண்டு நோகுதே அத்தான் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற அந்த பத்திரி போட பாலமா சொல்லும்போது அவன் ரெண்டுமே பேசாம என்ன சொன்னான் அதாவது கோயில் கூட பார்க்க கூட்டிக்கிட்டு வருவேன்னா பெஞ்சாதிய கொஞ்ச நேரம் உப்பு குட்டி கூட வச்சுவான் உப்பு குட்டி ஆமா இவன் தாப்பாளர் போட்டு விட்டல அத்தாச்சியை வச்சு வெட்ட கூட்டிக்கிட்டு வருவேன் எப்படி பாருவாங்க உலகிய திட்டமிட்டு கூட்டி போயிருக்கான் சிவப்பானா அப்ப அங்க அவன் ரெண்டுமே பேசாம எப்படி கூட்டிக்கிட்டு வரான் தெரியுமா எப்படி கூட்டு போறான் வெவ்வேறு பாதையில சித்த இருந்தோம் பாலமகளை காட்டுக்குள்ள பட்ட கட்டி விட்ட போற என்று சொல்லவே பாலம்மா ஒண்ணு விட்ட போற என்று சொல்லவே விட்ட போற என்று சொல்லவே பாலம்மா ஒண்ணு விட்ட போற என்று சொல்லவே அதாவது ஆமா அவன் ஒண்ணுமே பேசாம எப்படி கூட்டிட்டு வரான் வெவ்வேறு பாதையில சித்தியின் பாலமான வெகம் கூட்டிட்டு போறான் கூட்டிட்டு போய் 10வது பனங்காட்டுக்குள்ள விட்டுட்டு பனங்காட்டுல என்ன சொன்னா அடியா பாலமா உன்னை எது கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா இந்த காட்டுக்குள்ள வச்சு வெட்டதுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன் போய் திருவிழா கொண்டு வரல பனங்காட்டு வெட்டி கொள்ளத்தான் கொண்டாந்து அப்படின்னு சொல்லி சொன்னான் சொன்ன உடனே ஆமா அவன் நினைக்கா எப்படி நம்ம பொருளுக்கு என்ன குறையும் என்ன தப்பா நடந்தான் ஒரு குறையும் செய்யலையே அவன் என்ன சொல்றா தெரியுமா எதுக்கு நம்ம வெட்ட போறான் அதை இப்ப வெட்டு சொன்னா நிக்க மனசு வருமா அதான் இப்போ தப்பிச்சு ஓடத்தான் பாப்பா அது அதிகாலம் 3 மணி இருட்டு வேலையில எங்க ஓடுவா தப்பிச்சு போயிட்டு எங்க ஓட இல்ல ஏத்து மண்ணு கட்டுவா அந்த பெண் மண்ணு கட்டினாளா தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணா அவன் என்ன சொல்றா தெரியும் என்ன சொன்னா கொல்லுறேன் என்று நீங்க சொன்னேன் வேணும் வந்து கொஞ்சம் கூட புரியும் நான் எந்த புறங்களும் தெரியும் பரவாயில்லை கொண்டதான் வெட்டு கொண்டான் பாடமாறனே அதாவது கொல்லுறேன் என்று நீங்க சொல்லுற கொஞ்சம் கூட புரியவில்லை நான் அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த விதமான குறைகளும் குற்றம் செய்யவும் இல்லை ஆமா பரவாயில்ல கொண்டகன் தானே கெட்ட பொருள் தானே வெட்டல் பண்ண செய்யலாம் வெட்டுங்க புருஷன் தலையை குளிஞ்சு நிக்கிறா சொல்லி ஆமா அந்த பெண்ணு குளிஞ்சு நின்றுருக்கா நம்மளோட வருஷக்கா ஆடுறது நம்ம உள்ள என்னைக்கா ஒரு நாள் குடிச்சுனா குடியாளா ஒரு நாள் குடியாளா ஒரு நேரத்து குடியா இங்க வாரியா நாங்க அக்காலத்தி ஒரு குடியால இருந்தோம் சரி ஒரு நாள் 60 வெட்ட முடியாது 60 தூக்க முடியாது பரவாயில்ல வச்சு எடுத்து அதை வச்சு எடுத்தாலும் சரி குடிஞ்சு நிக்க வேண்டியதானே குடிஞ்சுதான் பார்த்தேயா யோ பைத்தியாரா அந்த காலத்துல வந்து ஒரு பைத்தியார பொம்பளை குனிஞ்சிருக்கான் நான் ஏரியா குனியணும் மாட்டேன் அங்க எலெக்ஷன் எனக்கு கலெக்ஷன் அங்க ஓட்டு எனக்கு நோட்டு 5 வருஷத்துக்கு ஒருக்கா மந்திரிய மாத்துவாங்க அம்மா ராசாத்தி அக்கா வச்சு 3 பேர் நினைச்சிட்டோம் ஒரு 10 பையன்கள் உட்கார்ந்து இருக்காங்க 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா 500 புதுசா மாத்திட்டு தெரியுமாயா அப்படியா நல்ல உள்ளே அலப்பறை இல்ல அந்த பத்திரிகை பாடம் அப்படி செஞ்சாலா புருஷனை வெட்ட 10 புருஷனை மாத்தினானா கோடி வீட்டுல கடற்கடான பறக்கும் இதெல்லாம் ஒரு சோள கஞ்சி மாதிரி உட்காந்துருக்கு துருத்துருக்கு கோச்சிட்டு போயிருக்கு பார்த்தா சிரிக்காங்க செவத்த பையன் அப்படி இருப்பதனால சரி அப்படி இருப்பதனால ஆமா அந்த சித்தியன் சரி அப்படின்னு சொல்லி தலையை நட்டினால ஆமா இவருக்கு மனம் கொஞ்சமாவது இழந்துச்சான் ஆமா மனம் இழந்துச்சா இல்லை அப்படியே என்னாச்சு அந்த சித்தி என்ன செய்யறான் வேட்டாளி சத்தம் அதுவும் கேட்கிறதா என்று கையில் ஒழுங்கு வியாதின வேலை உனக்கு
பேரோட கையெடுத்து ஒழுங்கு பெற்ற வேசி மகளே உனக்கு வெகுமதி தான் அப்படின்னு சொல்லி அந்த குறிஞ்சிருந்த பாலமால சித்தியன் ஒரே போட்டான் ரெண்டு துண்டா போயிட்டா பாலம். ஆமா அந்த சண்டால பாய் பையன் சாதக்கத்தி வெட்டி தலையவனை கண்டே துண்டா விழுந்த தலையவனை கண்டே ஐயா தலையவனை கண்டே துண்டா விழுந்த தலையவனை கண்டே சதக்கடை விட்டின உடனே முண்டை இப்படி கிடக்கு தலை அங்கிட்டு போய் விழுந்து அங்க விழுந்த தலை புரண்டு விழுந்து சித்தியனை பார்த்து கலகலகலன்னு சிரிச்சு துண்டா விழுந்த தலை எப்படா சிரிக்கும். ஆமா அவ பத்தினி பொண்ணு தலையா கட்டி சிரிச்சு சிரிச்சு ஆமா இவன் தலையை வெட்டி போட்டா சிரிக்குமா? இவன் தலைலாம் எங்க உம்மும் நடக்கும். நாலு நாய் வரும் தூக்கிட்டு போய் வேலி போட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு மண்டையை நக்கிட்டு தூரம் போட்டு போயிடும். அதோட கடிச்சு சாப்பிடாது நக்கிட்டு தூரம் போட்டு. ஆமா சரி அப்படி இருப்பதனால நாய்க்கு அதான் அந்த பத்தினி பொண்ணு தலையா கட்டி ஆறு நிறைய தண்ணி ஓடினாலும் நாய் நக்கித்தானே ஓடிக்கணும். ஆமா அப்படி இருப்பதனால சரி அந்த சித்தியன் ஆமா என்ன வைக்க தெரியுமா? அந்த தலையை பார்த்த உடனே அவனுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுதான். அவன் பத்தினி பொண்ணு தலையா கட்டி சிரிச்சிருக்கு. இவதால சிரிக்குமா? இவளாலாம் சிரிக்காது. அவன் என்ன செய்யறது தெரியுமா? இவ பெரிய சிரிக்கி. இவ சிரிக்கி இல்ல இவ தலை சிரிக்குமா? அப்படி இருப்பதனால சரி சிந்திய ரத்தமுறை கண்டவிமானம் புனக்கி தயருவை தீர்த்து விட்டேன் என்ற உரைத்தான் தகப்பனிடம் தீர்த்து விட்டேன் என்ற உரைத்தான் ஐயா தீர்த்து விட்டேன் என்ற உரைத்தான் தகப்பனிடம் தீர்த்து விட்டேன் என்ற உரைத்தான் தமது கண்டது மரமுளவி சித்தையை விரிவடித்து துண்டா வளர்ந்து செலவு ஒரு கையில அருவாள ஒரு கையில எடுத்துக்கிட்டு ஒரே ஓட்டம் தான் பேருக்கு விட்டு போட்டேன். கண்டவளையம் ஆமா சரி ஓடுங்க. ஆமா ஓடி சரி அப்பா கேளுங்க நான் கல்யாணம் முடிச்ச ரெண்டாவது மாத்தையில என் பெஞ்சாதிய உங்களை நம்பி ஒப்படைச்சிட்டு போனேன். உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனேன். ஆனா என் பெஞ்சாதி நடத்த சரி இல்லைன்னு சொல்லி லெட்டர் போட்டு இருந்திய நடத்த சரியில்லைன்னு சொல்லி போட்டிய அந்த லெட்டரை படிச்சு பார்த்தேன். நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தின பாலாமால உண்மை உயிரோட வைக்க கூடாதுன்னு ஏமாத்தி பொய் சொல்லி பணம் காட்டு கூட்டு போய் தலையை துண்டா வெட்டி கொண்டு வந்துட்டேன். நம்ம குடும்பத்தை அதிகப்படுத்தின பாலமா தலை இட்டா அப்படி தலையை நேட்டா அப்பாட்ட அவன் என்ன சொல்றான் தெரியுமா? கண்டிப்பா மாதிரி என்னடா கொலைகரப்ப ஏமாநியாயம் என்று அந்த கரெக்ட் தேவையா போய் என்ன தெரியுமா? எப்படி சொல்லலாம்? பயம் அவனை எப்படி என்ன சொல்லியிருந்தீங்கன்னா லெட்டர் போட்டு விட்டுருக்க கடைசியே உனக்கு போட்டிருக்க மாட்டேன். அது நீ ஊர்ல இருந்து வந்தவன் என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொன்னையா? வாய்ப்பே இப்படி ஒண்ணும் தெரியாத புள்ளைய கூட்டு போய் நொட்டிட்டிய வெட்டிட்டிய அவளுக்கு என்ன தெரியும்? கிருகிருன்னு மண்டப்பை யாரு அப்படியே அந்த பேரை சரி நீ இப்படி என்ன தெரிஞ்சுன்னா உனக்கு லெட்டரை போட்டு விட்டுருக்க மாட்டாங்க பாய்ப்பு அப்படியே மறைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. போய் இந்த லெட்டர் பார்த்த உடனே வெடி தலைய கொண்டாடுறேன். ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்காது. ஒண்ணு சொல்லுங்க என் வீட்லயும் இருக்கிறாங்க. இனிமே இங்க இருக்காது. உள்ளூர்லயும் இருக்கிறாங்க. எங்கேயாவது அயலூர் போய் எதுக்கு நீ நானும் ஒரு இடத்துல இருந்தோம்னா அதிகாரிகள் பார்த்தாங்கன்னா ஓன் தொலி முக்காந்துட்டு போறாங்க ஏன் தொலி முக்காந்துட்டு ரெண்டு உள்ள ஆமா அப்படின்னு சொல்லி அந்த கன்னியப்ப மொழியார் சொன்ன உடனே அவன் சித்தி என்ன செய்தான் தெரியுமா? பைத்தியக்காரன் போல் சித்தையனும் கொஞ்ச நேரம் பாட்டு நடந்த கூடி பாலமான வெட்டி சரியல்லவா பலவிதமான ஜோடிக்கேடு சித்தையமான பலவிதமான ஜோடிக்கேடு ஐயா பலவிதமான ஜோடிக்கேடு சித்தையமான பலவிதமான ஜோடிக்கேடு கொஞ்ச
நேரம் பங்கனையில் படுத்திருக்கேன் நடந்த கொலை பாதகம் என்று நினைக்க அந்த பாதமான வெட்டினது சரியா தவறா அப்படின்னு சொல்லி சந்தேகம் பலவிதமா மனசு துடிக்குது. படுத்துக்கிட்டு இருக்கும் போது சந்தேகத்திலே தூங்குதான். ஆமா, கண்ணறியாம உறங்கிட்டான். அப்பதான் கனவுல வந்து பாலமா நடந்த விவரத்தை பூரான்னு சொல்லுதா. எப்படி சொல்லுதா தெரியுமா? எப்படி தாலியிட்டு கொண்டு வந்த தன்னுடைய மனைவி சங்கதியை உரைச்சிட்டாளையா பாலம்மா பொண்ணு சங்கதியை உரைச்சிட்டாளையா சங்கதியை உரைச்சிட்டாளையா கனவில் வந்து சங்கதியை உரைச்சிட்டாளையா. பத்தினி பொண்ணு பாலமா என்ன சொல்றதா தெரியுமா? கனவுல வந்து அத்தான் கேளுங்க மச்சான் கேளுங்க நம்ம கல்யாணம் முடிஞ்ச 2வது மாத்தையில அது என்ன உங்க அப்பாட்ட ஒப்படைச்சிட்டு என்ன மாமாட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க மைசூர் போயிட்டியே. அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு நம்ம மாமா வந்தாங்க, குடிக்க தண்ணி கேட்டாங்க. வந்து கதவை தட்டினாங்க. கதவை திறந்து வெளியே வந்து என்ன மாமான்னு கேட்டேன். மருமகளை கொஞ்சம் தண்ணி வேணும்னு சொன்னாங்க. செப்பை கொண்டு வந்து தண்ணியை இந்தாங்க நீட்டினேன். செம்போட நீட்டினேன். அந்த செப்பை வாங்கி தண்ணியை குடிக்கிறதுக்கு இல்லாம என் கையை பிடிச்சு இழுத்தாங்க. நான் மாட்டேன்னு சொல்லி மறுத்ததுக்கு அங்க கண்ட ஆண்களோட வேதா வாராணியில் உங்களுக்கு லெட்டர் போட்டு நீங்க லெட்டரை படிச்சு பார்த்து வேகமா கந்தமிகு பாளையத்துக்கு வந்து என்னை ஏமாத்தி கூட்டிட்டு போய் 10வது பழங்காட்டுக்குள்ள வச்சு என் தலையை வெட்டி கொண்டுட்டிய. இத்தனைக்கு காரணம் உங்க கேடு நினைச்சது உன் தகப்பேன். அப்பதான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த பத்தினி பொண்ணு போறாம பத்தினி பொண்ணா கண்டு அந்த கனவுல வந்து கனவுல சொல்லிட்டா. ஆமா, அந்த சித்தி என்ன செய்தான்? தாலியிட்டு கொண்டு வந்த தன்னுடைய மனைவியை அந்த ஆளெல்லாம் இருந்துக்குள்ள அறுவடை தாகப்பனையும் எப்படியும் ஐயா எப்படியும் தாகப்பனையும் எப்படியும் தன்னுடைய மனைவி நம்மளால இறந்திருக்கான். நம்ம தகப்பனாய் இருந்திருக்கான். ஆளில்லாத இருட்டுக்குள்ள அறுவாளை திட்டிக்கிட்டு எப்படியாவது நம்ம பெஞ்சாதியை வெட்டின மாதிரி இவனையும் வெட்டி கொண்டுறோம். ஏன்னா நம்ம குடும்பத்தை கருவழிக்க மாதிரி அடிச்சுட்டானே, இவனையுமே விட்டு வைக்கலாமா? அவன் நல்ல பிள்ளையாத்தான் இருந்திருக்கான். இவன் கேட்டு போய் தான் எடுத்திருக்கான். எப்படின்னு சொல்லி எப்படி போறான் தாப்பேருக்கு வீட்டுக்கு எப்படி ஓடலாம் தெரியுமா? எப்படி வேணா போறான். என் பெஞ்சாதியை விட்ட காரணம் தான் இருந்திருக்கேன். ஏமா என் நடத்த என் முன்னாடி நடத்த சரியில்லைன்னு லெட்டர் போட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி அதாவது தாப்ப இருந்த இடத்த 3 சுத்தி வந்து உயிரோட 3 சுத்துனா. ஆமா, அதாவது சுகமல்லாமல் இறந்து சரி எப்ப அத இறுதிச்சடங்கு எப்படி கழிப்பானோ அதே மாதிரி உயிரோட சுத்தினான். உயிரோட இருக்கும் போது கண்ணியப்ப முதலியார் சுத்தி வந்தான். ஆமா, சுத்தி வந்துட்டு 3 சுத்தி வந்து உயிரோட உன்னுடைய வஞ்சகம் தொலைந்தது. நீ என்ன நாட்டுக்கு கொடிய என் வீட்டுக்கே கொடி பிடிக்கல, என் வீட்டுக்கே கெடுத்துட்டேன். உன்னை நாட்டுக்குள்ள விட்டா நாட்டையும் சேர்த்து கெடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி தன் தகப்பனையும் வெட்டின உடனே அந்த சித்தியை என்ன செய்தான்? தாலியிட்டு கொண்டு வந்த தன்னுடைய மனைவியும் தகப்பனையும் கூறி புரிந்தான். தண்டனைக்கு பயந்திருந்தார். கூறி நடந்த சகதிய பூராவும் பேசையிலே நீதி தற்கொலை யோதைய துணிதான். அந்த சித்தையனும் தற்கொலை யோதைய துணிதான். தற்கொலை யோதைய துணிதான். அந்த சித்தையனும் தற்கொலை யோதைய துணிதான். கொண்டு வந்து தன்னுடைய மனைவி வெட்டினான். வெங்காதியை வெட்ட காரணமா இருந்தது தன் நகப்பன் சொல்லி அவனையும் வெட்டியாச்சு. நகப்பனையும் வெட்டினான். இனிமே கவர்மெண்ட் அதிகாரியை நம்ம அதாவது நம்ம கவர்மெண்ட் அதிகாரியை விடாட்டலும் நம்ம இவங்களை விட்டுட்டு நம்ம ஒத்தையில இருந்தோம்னா அதாவது நம்ம நாட்டு மக்கள் சிரிப்பாங்க, வெக்கப்படணும் அப்படின்னு சொல்லி இவன் அந்த சித்தியன் தற்கொலை செஞ்சுக்கிட்டு இந்த சித்தை தன்னைத்தானே வெட்டிக்கிட்டான். ஆமா, அவனே தற்கொலை செஞ்சுக்கிட்டு அவனே இது எங்க குடும்பத்துக்குள்ள வரும். இந்த கொலைக்கு யாரும் விசாரிக்க வேண்டாம்.
இந்த கொலைக்கும் ஊர் மக்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. யாரும் விசாரிக்க வேண்டாம். விசாரிக்கவே வேண்டாம். ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி பக்கத்துல போட்டு அந்த சித்தியின் தரப்புல செஞ்சு அதே அருவாள் எடுத்து தன்னைத்தானே வெட்டிக்கிட்டு அவனும் சேர்த்துட்டான். அப்படி இருப்பதனால ஆமா அதிகாலை 6 மணி அதிசயத்த அதிகாரிகள் பாலமாக அலங்கோலமாக கிடக்கு அலங்கோலமாக கிடக்கு பாலமாக அலங்கோலமாக கிடக்கு அதிகாரிகள் பரிசோதிக்க அப்பனும் மகனும் வீட்டுக்குள்ள மயமருந்த கிடக்கு கிடக்கு அறந்தவன சோழியில 10வது பணக்காட்டுக்குள்ள அதாவது வீட்டுக்குள்ள பாலமா மண்டை கிடக்கு முண்டத்தை காணும். அதுதான் அங்க கிடக்கு. அதான் பணம் காட்டுக்குள்ள கிடக்கு. பணம் காட்டுக்குள்ள ஆமா தலை கிடக்கு. பாலமா முண்டமா கிடக்கு. பாலம் முண்டமா கிடக்கல உடம்பு கிடக்கு. உடம்பு கிடக்கு. அதான் இதை சொல்றது வந்திருக்கா மனைக்கிட்ட தமிழ் படிச்சு வாத்தியா. சரி அப்படி இவரு கண்ட்ரைட்டர் நல்லா இருக்க டிக்கெட்டை கிழிச்சு கொடுப்பாரு. அது நல்லது நல்லது கேத்து வந்தா கிழிச்சு கொடுத்துட்டா ஆமா அப்படியே போட்டுருந்தா பாத்துக்கலாம்ல. ஆமா அந்த அங்க முண்டம் கிடக்கு. முண்டத்தையும் உடம்பு கிடக்கு. மீட்டு கொண்டு வந்து பார்த்தாங்க. எல்லாத்தையும் சரி பண்ணி பார்த்தாங்க. அது சரியா போச்சு. இப்ப எல்லாம் சரியா போச்சு. ஆமா இந்த மண்டைக்குள்ள முண்டம் தான் இது. இந்த முண்டத்துக்குள்ள மண்டை தான் அது. அந்த பாலம் உடம்பு தான். அப்படியா சரி தலையை விட்டுட்டா முண்டம் தானே. அதிகாரி 6 மணி அதிசயத்தை கழிப்பட்டார் அலங்கோலமாக கிடக்கு பாலமாக அலங்கோலமாக கிடக்கு ஐயா அலங்கோலமாக கிடக்கு பாலமாக அலங்கோலமாக கிடக்கு. அதாவது வீட்டுக்குள்ள மயமரதம் கிடக்கு மொத்தத்துல சாப்பி மரதம் கிடக்கு அறந்தவள சோழியில 10வது பணக்காட்டுக்குள்ள பாலமா முண்டம் கிடக்கு. ஆனா ஒரியாரி வந்து கேட்காத. உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா பக்கத்து வீட்டு கட்டத்தானே தெரியும். யாரு அவர்தான் சும்மாவே ஓட்டவே இவர் போய் முதல்ல பைய கூப்பிட்டுருக்காரு. ஓட்டவழியா கூப்பிட்டுருக்காரு. சும்மா இருப்பாங்களா அதானே அப்படி இருப்பாங்க. சரி அந்த ஊர்ல எப்படி விசாரிக்காங்க தெரியுமா? எப்படி ஊரில் விசாரிக்க உண்மை ஏதோ தாங்க ஒரு ஒன்றுமை இல்லாம போச்சு இந்த உயிரை அடுத்த பரிசோதித்து உடனே கொடுத்தலாது வீரர்களை உடனே கொடுத்தலாது ஐயா உடனே கொடுத்தலாது வீரர்களை உடனே கொடுத்தலாது. விசாரிச்சு பார்த்தாங்க ஒண்ணும் தெரியல. உண்மையே தெரியல. ஆமா 3 விரதத்தையும் ஒண்ணா போட்டு உழப்பி அப்பதான் அந்த கடுதாசி கையில கிடைக்கி. ஆமா அதிகாரிய கடுதாசியை பார்த்தாங்க. இந்த ஊர் மக்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி 3 பிரதேசத்தை ஆஸ்பத்திரி கொண்டு போய் அறுத்து பரிசோதிச்சு 3 பிரதேசத்தை ஒண்ணோட அடுக்கி வச்சு 3 பிரதேசத்துக்கு தீய வச்சாச்சு. இது யாரு கெடுதல? அங்க 3 தீ வச்சாச்சு. இங்க 3 கூட்டம் இருக்கமே இது என்னைக்கு தீய வைக்க அப்படி இருக்கும்போது பாலமாடு கூடாது ஊரு செங்கிட்ட மறைச்சு பேசக்கூடாது ஐயா மறைச்சு பேசக்கூடாது ஊரு செங்கிட்ட மறைச்சு பேசக்கூடாது. அதே
இந்த 3 கொலை நடந்துச்சு. ஆமா. இதுக்கு விளக்கம் கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆமா. எவ்வளவு அருமையா நடந்திருக்கு பாத்தீங்களா? ஆமா. ஏன்னா அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டதுனால கன்னியப்ப முதலியார் உயிர் போச்சு. அந்த பாலமா உயிர் எதுக்கு போச்சு? தாலி கட்டின புருஷன் கிட்ட எல்லா விதத்தையும் மறைச்சதுனால அவன் உயிர் போச்சு. இந்த சித்திரன் உயிர் எதுக்கு தெரியுமா போச்சு? சந்தேகம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாத நோய் சந்தேகம். எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கு. சந்தேகப்பட்ட குடும்பம் சாகுறளவும் தீராது. ஏன்னா சண்டை போட்ட குடும்பம் சாந்திரம் தீர்த்துரும், சந்தேகப்பட்ட குடும்பம் சாகுறளவும் தீராது. அதனாலதான் நிச்சயம் உரம் போச்சு. இனிமே இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு சொல்லிதான் நமக்கு எழுதி கொடுத்த பச்சையப்ப வாத்தியாரு தெல்ல தெளிவா எழுதி கொடுத்தாரு. ஆமா, இத கேட்டாது திருந்துங்கம்மா.